நம்ம சைனாவில் வந்து ஜிண்டாவுன்ற சிட்டியில் எங்கே இருக்குன்னா வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா பார்டரில் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஜென்ரல் செக்கப்புக்காக வந்து ஜிண்டாவ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சும்மா வேறு லெவலில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். உள்ளே வந்து பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். சும்மா வேறு லெவலில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மைண்டில் வச்சுக்கோங்க. வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ ஹைஜெனிக்காக இருக்கும், அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பா டாக்டர்ஸு நர்ஸு எல்லாமே. வாங்க உங்களுக்கு கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து டிடி ஆப்பில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ கார் வரும். ஸோ நம்ம அதில் போயிடலாம். வாங்க. யா நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஓலாவில் வந்து அந்த ஒரு கோடு வரும். அந்த கோடை தானே சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்மளுடைய மொபைல் நம்பர் இருக்குல்ல, இப்போ நீங்கள் கார் புக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 நம்பர்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வண்டி நம்பர் வந்துடும். ஓலா மாதிரி தான். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட். வந்து ஓலாவிலேருந்து நம்மளுக்கு ஓடிபி வரும். ஆனால் இங்கே ஓடிபி வராது. நம்ம மொபைல் நம்பருடைய லாஸ்ட்டு 4 நம்பரை சொன்னால் போதும். வந்து நம்ம வந்து ஓலாவில் வந்து நம்ம டிரைவர்கிட்ட பே பண்ணுவோம். இங்கே டிரைவர்கிட்ட பே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக வந்து நம்ம பணம் வந்து டேரெக்டாக வந்து டிடெக்ட் ஆகிரும். நம்ம விசாட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து டிடெக்ட் ஆகிரும். இல்லை நம்மளே பே பண்ணணும். மற்றபடி டிரைவர் வந்து நம்மளுடைய பேமெண்ட்டுக்காகலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. புக் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து 32 RMB, கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் வந்து ட்ராவலு. கார் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோனா வந்து நம்ம ஒரு காசுக்கு ஒரு 350 ரூபா வரும். எப்படி இருக்குது பாருங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. பார்த்தீங்களா, பில்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. இறங்கியாச்சுங்க, வண்டியிலேருந்து இறங்கியாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஹாஸ்பிட்டல் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதான் ஹாஸ்பிட்டலு பாருங்கள். இதான் ஹாஸ்பிட்டலு. ஹாஸ்பிட்டல் நேம் வந்து ஜிண்டாவ் முனிசிபல் ஹாஸ்பிட்டல். ஸோ அதான் பில்டிங் பாருங்கள். பில்டிங் மேலேயும் எழுதியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் நேமு. இதுவும் அந்த பில்டிங் தான். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து எந்த அளவுக்கு வந்து பீப்புள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள ஹைஜெனிக்கும் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலி. நம்ம ஊர் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஃப்ரீலாம் கிடையாது, கொஞ்சம் பே பண்ணணும். ஆனால் வந்து ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே, சைனீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் உண்டு. கவர்மெண்ட்டும் போட்டு கொடுக்கும், இது இருக்கும். அதனால் வந்து இவங்க ரொம்ப கம்மியாக தான் பே பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் சின்ன சின்ன கிளினிக் இங்கே இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரிச்சானவங்க மட்டும் தான் போவாங்க. அதுவும் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இங்கே வந்து பெரிய ஹைஃபையாக இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னலுக்குன்னு தனியாக வந்து நம்மளுக்கு இருக்குது ஹாஸ்பிட்டல்லையே. அது வந்து ஜென்ரலாக வந்து சைனீஸுக்கு இருக்குது, ஃபாரினர்ஸ்க்குன்னு தனியாக. நான் போகிறது வந்து ஃபாரினர்ஸ்க்கு போகிறேன். லெஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். நான் லெஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்கே எல்லாமே. பார்த்தீங்களா உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா வந்து நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து ஸ்மெல் அடிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அது இருக்காது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணும். ஓகே, இதில் போகலாம். சைலண்ட்டாக இருக்குங்க. இந்த சைடு போனால் அந்த இன்டர்நேஷ்னல் நேம் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிளாஸாக இருக்குன்னு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் கிளினிக். ஹலோ
ஸோ ரிசப்ஷனுக்கு போகலாம், என்ட்ரி போடணும். எப்போ உள்ளே வந்த உடனே அந்த ரிசப்ஷனில் போயிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கே ஒரு நோட்டு இருக்கும், நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம நேம் என்ட்ரி பண்ணிட்டணும். அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த மெஷின் இருக்குல்ல, அந்த மெஷினில் தான் நம்ம கார்டு, அந்த கார்டு காமிச்சல, அந்த கார்டை வச்சு நம்ம வந்து டாக்டர்ஸ்க்கு பே பண்ணணும். இந்த மிஷினில் தான் வந்து நம்ம வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணி வந்து டாக்டர் ஃபீ வந்து பே பண்ணணும். இங்கே வந்து மெடிக்கல் வந்து சைனாவில் காஸ்ட்லி, இன்சூரன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா. அதனால் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் இருக்கும். எனக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அதனால் செம்மையாக எனக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இங்கே பே பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு கொடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், இந்த கார்டை வச்சு, இந்த கார்டில் வந்து டாக்டர்கிட்ட போனாலும் இந்த கார்டை வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பேமெண்ட் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இந்த கார்டை வந்து அந்த மிஷினில் கொடுத்தோன்னா வந்து பணம் பே பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், டாக்டர் ஃபீ வந்து நான் பே பண்ணியிருக்கேன். டாக்டர் ஃபீ வந்து பாருங்கள் 100 RMB. 100 RMBன்றது வந்து நம்ம ஊருக்கு 1150 ரூபா. இன்றைக்கி ரேட்டு வந்து 11 ரூபா 50 பைசா. பாருங்கள், 1150 ரூபா நம்மளுடைய இந்தியன் மணிக்கு டாக்டர் ஃபீஸ் மட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிசன்ஸில் இருக்கணும் எல்லாமே, அதுக்கெல்லாம் தனி காசு. இப்போ இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே இன்சூரன்ஸில் கவர் ஆகிரும். ஸோ இந்த நர்ஸு தாங்க நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பில்டிங்கில் இருந்து இங்கே இதான் வந்து ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி டோர் தாங்க வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா வந்து குளிர் வந்து உள்ளே போகாமல் இருக்காது, டோர் வந்து ரொட்டேஷன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி டோர் இது பாருங்கள், உள்ளே போய் நின்றுட்டா போதும். அதனால் வந்து விண்டர் வந்து உள்ளே போகாது. அதனால் இந்த மாதிரி ரொட்டேஷனாக நின்றுப்பாங்க அந்த இடத்துல, அப்படியே டோர் வந்து ரொட்டேட் ஆகும், அப்படியே போய்ப்பாங்க. ஸோ இது காரணம் வந்து அந்த குளிர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகக்கூடாது அதுக்காக. இது எல்லா ஆஃபீஸு, மால் எல்லா இடத்துலையும் இப்படி தான் வச்சுருக்காங்க டோரு. நான் எல்லா வீடியோலையும் காமிச்சிருப்பேன். ஹாஸ்பிட்டல் இது எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஸ்கேனர் எல்லாமே இருக்கும், எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எஸ்கலேட்டர் யூஸ் பண்ணி உள்ளே போகலாம். 4th ஃப்ளோர் போகணும் நம்ம. ஸோ எல்லா இடத்துலையும் எஸ்கலேட்டர் இருக்கும். இது ஜஸ்ட்டு அது வந்து ரெஸ்ட் ஹால் மாதிரி 4th ஃப்ளோரில் இருக்கும். பாருங்கள் ஹாஸ்பிட்டலுடைய ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லா கிளாஸாக இருக்கும். நம்ம 4th ஃப்ளோரில் இருக்கோம். பாருங்கள், கீழே காமிக்கிறேன். ஃபுல்லாக எலிவேட்டர் தான். எலிவேட்டரில் மேலே ஏறுவாங்க. இது ஒரு பில்டிங்கு, இன்னொரு பில்டிங் இருக்குது. நம்ம இந்த பில்டிங்க்கு வந்திருக்கோம். ஸோ மெடிசன் கொடுக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்பரேட்டாக இருக்கும் கீழே. அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, ரெஸ்ட் ரூமு வந்து டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லாயிருக்கும், ஹைஜெனிக்காக. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர் பார்க்குறதுக்கு. இந்த டாக்டருங்க தாங்க பார்க்க போகிறோம். டாக்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான மிஷின் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்கும். நம்மளுக்கு கொடுத்த அந்த மெடிக்கல் கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை வச்சு நம்ம வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும். அப்போ இன்சர்ட் பண்ண உடனே நம்மளுடைய டாக்டர் என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்களோ, என்னென்ன மெடிசன் கொடுத்தாங்களோ அது எல்லாமே வந்துடும். அதை நம்ம செலக்ட் பண்ணி பே பண்ணிட வேண்டியதான். நம்ம பே பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு எல்லாமே ஹாஸ்பிட்டலுடைய மெடிக்கலுக்கு போயிடும். அதாவது அந்த மெடிக்கலில் வந்து போயிடும். நம்ம போகிறதுக்கு முன்னாடியே மெடிசன் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருப்பாங்க. நம்ம போய்ட்டு நம்ம கார்டை கொடுத்தோன்னா அவங்க வந்து மெடிசன் கொடுத்துருவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டேஷன் தான். எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். சும்மா டெக்னாலஜி தான் இங்கே எல்லாமே. பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லா பேரும் பே பண்ணியிருக்காங்க. எல்லாமே டெக்னாலஜிங்க. எங்கேயும் போய்ட்டு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. டக்குன்னு நீங்கள் வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கலாம், உங்களுடைய வேலையை முடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக டெக்னாலஜி தான். இன்னொரு விஷயம் நான் இங்கே பார்த்தது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மெடிசனே டாக்டர் தர மாட்டாங்க. அது ரிலேட்டடான செக்கப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள், எனக்கு அப்படி தான் மெடிசன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் மெடிக்கலுக்கு போய் பார்க்கலாம் அவங்க. ஸோ மெடிக்கலுக்கு வந்திருக்கேன். இதாங்க மெடிக்கல்.
இதில் வந்து நம்ம கவர் வாங்கிக்கலாங்க, கவர் எடுத்துக்கலாம். இதில் அந்த இதில் ரீசார்ஜில் ஸ்கேன் பண்ணி பணம் பே பண்ணி வந்து பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம் மெடிசன் வாங்குறதுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வந்து ஃப்ரீ, நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா பே பண்ணணும். இது 0.5 ஆரம்பிங்க. 0.5 ஆரம்பின்றது வந்து இந்தியன் ரூபாய்க்கு வந்து 5 ரூபா. இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி. ஸோ பாலித்தீன் கவர் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இதை ஸ்கேன் பண்ணி மெடிசன் கொடுத்தாங்க. இது அதுக்கப்புறம் அந்த இதில் தான் வந்து நம்ம கார்டு வைக்கணும். நம்ம கார்டு, இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டை வந்து அந்த இதில் வச்சிட்டோம்னா நம்ம வந்து அங்கே பே பண்ணோம்ல, இந்த பே பண்ணதுலேருந்து இங்கே லிஸ்ட்டு வந்துடும். அவங்க வந்து பணம் எடுத்து வச்சுருவாங்க மெடிசனை. இங்கே பாருங்கள், மெடிசனை எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு வந்த உடனே கொடுத்துட்டாங்க. கார்டை வச்ச உடனே எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ கவுண்டர் தான். அதே மாதிரி இங்கே க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த க்யூவில் நிற்கிறாங்களா, க்யூவில் நிற்கிறாங்கன்னா வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க, மெடிசன் க்யூவில்ன்ட்டு வாங்கிப்பாங்க. நம்ம இன்டர்நேஷ்னல்னால தனி கவுண்டர், ஃபாரினர்ஸ்க்கு வந்து தனி கவுண்டர். இதாங்க வந்து ரிப்போர்ட் எடுக்கிறது. நம்மளுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இதிலே எடுத்துக்கலாம், ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். நான் போடுறேன் பாருங்கள். இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டை எடுத்து இங்கே போட வேண்டியதான். உள்ளே போயிடும். போன வந்து இது ப்ரிண்ட்டு. ஓகே, ப்ரிண்ட் எடுத்து இது. ஓகே, ஸோ எந்த டேட்டில் ப்ரிண்ட் வேணுமோ அந்த டேட்டில் அடிச்சிடணும். கீழே வருங்க ப்ரிண்ட்டு, நம்ம ரிப்போர்ட் ப்ரிண்ட் இதில் வரும். வந்துருச்சிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதத்தை இதை ப்ரிண்ட்டு கொடுத்தோம்னா அப்படின்னா ப்ரிண்ட் இங்கே வரும். வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ரிப்போர்ட்டை ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். என்ன மெடிசன் கொடுத்தாங்க எல்லாமே இதில் கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்தோம்னா கார்டு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கலாம். நம்ம யாரையும் வந்து கான்டாக்ட் பண்ணவே தேவையில்லை. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். ஆனால் பார்த்துக்குங்க. ஸோ இந்த கார்டு தான் மெயின். இந்த கார்டை வச்சுட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுறது, இந்த கார்டில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்தாங்க, நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாமே இதில் அப்டேட்டாக இருக்கும். வேறு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இந்த கார்டை வந்து அவங்க இதில் வச்சு இப்போ ஸ்கேன் பண்ணி அவங்க நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் தருவாங்க. இதுக்கப்புறம் என்ன மெடிசன் கொடுத்தீங்க, எப்போ விசிட் பண்ணீங்க எல்லாமே இருக்கும். இந்த கார்டு தான் மெயின். இங்கே எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கார்டு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த கார்டை வச்சு தான் இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம போகலாம், முடிஞ்சது. இதான் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே சைனீஸில் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள், எல்லாமே சைனீஸில் இருக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்டு. இங்கே பாருங்கள். ஸோ அவங்க லாங்குவேஜுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இங்கே மோஸ்ட்லி யாருக்குமே வந்து இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியாது, ஒரு சில பேர்த்துக்கு தான். ஸோ இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ கிளாஸாக இருக்குன்னு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனால் வந்து அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஹைஃபையாக இருக்குன்னு. ஸோ ஒரு ஸ்மெல்லுமே இல்லைங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறதுனால வந்து அந்த ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம வந்து இப்போ அவுட் பண்ணலாம், வெளியே போக வேண்டியதான். கார் புக் பண்ணிவிட்டு உள்ள ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கல்ல எப்படி இருந்துச்சு. ஸோ எல்லாமே இங்கே டெக்னாலஜியாக இருக்குது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஹியூமன் வந்து நீங்கள் வந்து எதுவும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும், அது எடுக்கணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. மனிதர்களை யாருமே வந்து இங்கே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுலேருந்து மெடிசன் வாங்குறதுலாம் கவுண்டரில் இருக்காங்க. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த மெடிசன் ஒன்று எந்த கன்ஃபியூஷன் இருக்காது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் என்ன மெடிசனுக்கு பே பண்ணீங்களோ அந்த லிஸ்ட்டு எல்லாமே வந்து அங்கே போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் உள்ளே வந்தேன், நான் வந்து ஒரு ½ அன் ஹவரில் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் ஆக்சுவலி ½ அன் ஹவர் அதிகம், பட் 23 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாக சொல்லணுன்னா. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில்
சைனீஸில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும், சைனீஸில் இருக்கிற ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கல்ச்சர், டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நான் வந்து சேனலில் இருக்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். See you in the next video. Bye bye.